அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபாத்திமாஸ் கலக்கல் சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா தவா வெஜ் மசாலா ரோல் தாங்க பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க நம்மளுடைய கலக்கல் கிச்சனுக்கு போகலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்க தேவையில்லை, வெறும் தண்ணி ஊற்றி நான் பிசைய போகிறேன். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊறட்டும். இப்போ ஸ்டஃபிங்க்கு நான் ஒரு உருளைக்கிழங்கு, 2 கேரட், ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் உருளைக்கிழங்கு துருவி வச்சுக்கிட்டேன், கேரட்டையும் துருவிக்கிட்டேன். எனக்கு கேரட் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருந்தேன். அதில் வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதுவும் வதங்கினதும் நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தனியாத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, ஓரளவுக்கு போதும். இதை ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற விடலாம். மாவு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. இதை குட்டி குட்டி உருண்டைகளாக போட்டுக்கலாம். நம்ம பூரிக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த சைஸ்க்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி சின்ன உருண்டையாக போட்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நான் எல்லாத்தையும் உருண்டை போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம பரத்த ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி நல்லா ரவுண்டாக பரத்திக்கலாம். இதை 2 விதமாக உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ இந்த அளவுக்கு மெல்லிசாக தின்னாக பரத்திக்கோங்க. இப்போ அந்த ஸ்டஃபிங் நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம். சைடில் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிக்கணும், அப்போ தான் ஸ்டஃபிங் வெளியில் வராது. அப்படியே ஃப்ளாட்டாக மடிச்சுக்கோங்க. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அதை நம்ம கத்தியால் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இது அப்படியே நம்ம மாவு டஸ்ட் பண்ணி மறுபடியும் லைட்டாக பரத்த போகிறோம். அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு அதே மாதிரி ரோல் செஞ்சு காட்ட போகிறேன். அதே மாதிரி ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. சைடில் கவர் பண்ணிக்கலாம். இப்போ அது ஃப்ளாட்டாக பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இது கொஞ்சம் டைட்டாக ரோல் பண்ணணும். ஒரு 1 டைம் அப்படியே ரோல் பண்ணதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் உள்ளே வேகும், ரொம்ப ரோல் பண்ணக்கூடாது. இப்போ அந்த எட்ஜஸை லைட்டாக தண்ணி வச்சு தொட்டு ஒட்டினாலே ஒட்டிக்கும். அவ்வளோதான். இப்போ ஒரு தவாவில் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது டீப் ஃப்ரை வேண்டாங்க, ஷாலோ ஃப்ரையே பண்ணால் போதும். ஆயிலும் அதிகமாக தேவையில்லை. இப்போ அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சது இதில் சேர்த்துக்கலாம். இப்போது மேலே லைட்டாக ஆயில் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உள்ளேலாம் நல்லா வேகும். எல்லா சைடும் திருப்பி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. எனக்கு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டீப் ஃப்ரையே பண்ணல, ஆயில் அதிகமாக தேவையில்லை. இதை நான் அப்போ கட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, உள்ள மசாலாவோட சூப்பராக இருக்குது. இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களை விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.